வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் சொல்லிட்டேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஊருக்கெலாம் போயிருந்தோம். உங்களுக்கு தெரியும் அது என்னங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஊருக்கு போகிறோங்கிறது கோயிலுக்கு போய் 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாங்கள் சுந்தர் பிறந்தும் போகலை, பாப்பா பிறந்தும் போகலை. அதனால் பார்த்தீங்கன்னா, சரி இந்த வருஷமும் அது எப்படியாவது போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தான். தை அமாவாசை வேறு, சரி போயிட்டு வந்துட்டு நம்ம பார்த்துக்குறோம் அடுத்தடுத்து என்னன்ட்டு அப்படின்ட்டு ஊருக்கு போயிருந்தாங்க. ஊருக்கு போகிறோன்ட்டு என் உயிர் தோழி அக்கா முத்துமாரி அக்காக்கிட்ட சொல்லியாச்சு. அப்போ நாங்கள் போகிறோன்ன உடனே அவங்க காலைல 5 மணிக்கு போய் இறங்கணும். நைட்டு இங்கேருந்து 11 மணிக்கு மேலே தான் கிளம்புனோம். தாராசுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏற்றி விட்டுட்டாங்க. ஏறி தஞ்சாவூர் 1 மணி நேரம், 12 மணின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 12 மணிக்கு பஸ் ஏறினோமா, மதுரையிலேருந்து காரியாபட்டி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மதுரைக்கு போக 4 மணி நேரம் ஆகும். தஞ்சாவூர் டு மதுரை 4 மணி நேரம் ஆச்சா. 1 2 3 4 மணிக்கு மதுரையில் கொண்டு இறக்கிட்டாங்க. அப்புறம் மதுரையிலேருந்து அங்கிட்டு காரியாபட்டி போக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. போனவுடனே ஜல்லுன்னு பைபாஸ் தான், நான் ஜல்லுன்னு கொண்டு விட்டுருவாங்க. 1 மணி நேரத்தில் போய் 5 மணிக்கெல்லாம் போய் இறங்கிட்டோங்க. டயர்டு இல்லையா, தூக்கம், போய் இறங்கிட்டோம் 5 மணிக்கெல்லாம். அப்போ அக்கா தம்பி அனுப்பி விட்டாங்க. தம்பினா பையன், அவங்க பையனை அனுப்பி விட்டாங்க. தம்பி 10வது படிக்காப்புல, 10வது 9 படிக்கானா தெரியலங்க, நல்லா கேட்டுக்கிறேன். படிக்கிறாப்புல, பரவாயில்ல, நல்லா உதவியாக எக்ஸல் எடுத்துகிட்டு வந்தான். வரவும் நாங்கள் ஒவ்வொரு மாதம் என்னையை கூப்பிட்டு போனால், அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தம்பிக எல்லாம் சேர்ந்து ஒரு நடை வந்துட்டாங்க. என்ன பேசுகிறீங்க? அப்புறம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிச்சு அந்த அக்கா. இல்லைக்கா நம்ம கிளம்பணும், கோயிலுக்கு போகணும், வரணுங்க. சாப்பாடு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏற்கனவே அந்த அக்கா கால் வலியோடு இருக்குது. காலில் அந்த பேண்டேஜெல்லாம் ஒட்டி வச்சுருக்கு. இருந்தும் இட்லி, பூரி, பொங்கல், கேசரி, வடை, உளுந்த வடை, மகனுக்கு கல்யாணம் பண்ணுறது மாதிரி அம்புட்டு சமைச்சு வச்சுருக்குங்க. அம்புட்டுக்கு சைடிஷும் செஞ்சு வச்சுருக்கு. ஒரே சைடிஷும் செய்யலை. இட்லிக்கு சாம்பார் சட்னி, அதே மாதிரி பொங்கலுக்கு சட்னி ஆயிடுச்சா, பூரிக்கு குருமா, அம்புட்டு செஞ்சு அந்த அன்போடு பரிமாறும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. பக்கத்தில் இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஏறினா எங்கள் ஊர் வந்திருக்கும். அங்கே போனால் கூட எனக்கு இவ்வளோ கவனிப்பு இது வரைக்கும் நடந்ததில்லை. இதுக்கு மீறி நடக்கவும் நடக்காது. அங்கே போனால் ஒரே சோறு ஒரே குழம்பு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதே தான். அதே கிராமத்தில் பிறந்த எங்கள் அக்கா தான், அந்த அக்கா தான், முத்துமாரி அக்கா தான். இங்கே எங்களுக்கு அவ்வளவு சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கரெக்டாக 8:30 மணிக்கு அங்கேருந்து கிராமத்துக்குள்ளே போகணும் எங்கள் குலதெய்வத்துக்கு. அது ஒரு மணி நேரங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு காரியாபட்டி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மானாமதுரை, கமுதிலாம் பக்கம். அங்கிட்டு இதுக்கு நடுவில் இருக்குங்க இந்த ஊர். சரின்ட்டு போய் சாமியை கும்பிட்டு கோயிலேருந்து நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். ஒரு ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோவில் 30 ரூபா கேட்டாங்க ஒரு ஆளுக்கு. அப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு தருணுக்கு 100 ரூபாயா கொடுத்துட்டு இறங்கிட்டோம். கொண்டு இறக்கி விட்டாங்க. மணி இப்போ 1 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 12 மணி 1 மணியாக நினைக்கிறேன், 12 மணி நினைக்கிறேன். 12 மணிக்கு மறுபடியும் காரியாபட்டி இறங்கணும். அங்கேருந்து பஸ்ஸுக்கு ஒரு 3/4 மணி நேரம் நின்றுப்போங்க. பஸ்ஸு நேற்று பூரா பொங்கலுக்கு போனவங்க வந்தவங்க ஊருக்கு திரும்புகிறாங்க இல்லையா, அதனால கூட்டம், சரியான கூட்டம். நம்மளும் நின்று பார்த்தா மாட்டுத்தாவணி பஸ்ஸு கூட்டமாகவே வருது அருப்புக்கோட்டையிலேருந்து. அப்போ என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய முடியல. அங்கேருந்து கூட்டமாகவே வந்துச்சு பஸ்ஸெல்லாம். சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது, நின்றுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் மதுரைக்கு போகிற பஸ்ஸே மண்டேலா நகர்னு காரியாபட்டிக்குள்ளேருந்து கிளம்புதில்ல, அதில் கூட்டம் இல்லை. ஆனால் அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரை பஸ்ஸே வரும்ல, அதில் ஃபுல்லாக வருது பஸ்ஸெல்லாம். அப்போ நம்ம என்ன செய்ய, சரி இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்ட்டு மண்டேலா நகர் பஸ் ஏறி மண்டேலா நகரில் இறங்கி, மதுரை மண்டேலா நகர் தெரியும்ல, நம்ம சர்மா மைண்ட் வாய்ஸ் பானுமதிக்கு மண்டேலா நகர் எங்கே இருக்குன்னு தெரியலையா. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் தான் இருக்குது பானுமதி வீடு. கேட்டால் ஃபோனில் நேற்று நைட்டு மண்டேலா நகர் எங்கே இருக்குன்னே தெரியாதுக்கா, அங்கே பானுமதி என்னன்னு தெரியல. அப்புறமா போய் விசாரிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டேலா நகர் இறங்கி மாட்டுத்தாவணி பஸ்ஸு அதில் அங்கே ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா முக்கால்வாசி மண்டேலா நகரில் இறங்கிடுறாங்க. அப்போ அங்கேருந்து வர்ற பஸ்ஸு ஃப்ரீயாக போகுது. ஆமாம்,
அம்மா அம்மா அத்தை அத்தை சொல்லு, அத்தை அத்தை சொல்லு, அத்தை 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 சொல்லுங்க, சொல்லுடி அத்தை அத்தை சொல்லுடி அப்படின்னுட்டு நாங்கள் வந்து 2 மணிக்கு மதுரையில் வந்து இறங்கினோம். 1:45 1:50 இருக்கும். அப்போ பஸ் ஸ்டாண்ட்லேயே சாப்பாடு வைக்கிறாங்க. வா 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 வான்னு இழுக்குதுங்க. அந்த இது தக்காளி சாதமும் அந்த பிரிஞ்சி வெறும் குஸ்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் இழுக்குது. நம்ம வந்து குஸ்கா சாப்பிட வேணாம், கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், அதனால் தக்காளி சாதம் சாப்பிட்டுக்கிறோன்னுட்டு நான் என்ன சொன்னேன், எனக்கு வாந்தி வரும், வேணாம் நீங்கள் 3 பேரும் சாப்பிட்டுக்கங்கன்னு. என் மையங்க எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்ற வாசனையில் எனக்கு பசி வந்துருச்சு. சரின்னு ஒரு பிளேட்டை உள்ளே தள்ளி விட்டு செவனப்பை வாங்கி குடிச்சுட்டு நம்பிக்கையோட பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏன்னா எனக்கு வாந்தி வரும் இல்லையா, அதனால் வந்து தஞ்சாவூரில் வந்து 6 மணிக்கு இறங்குறேங்க. கரெக்டாக பஸ் நிற்கிது கும்பகோணத்துக்கு. என்ன சொல்லி ஏற்றுனாங்கன்னா, பைபாஸில் போகிற பஸ்ஸு தான், பாயிண்ட் டு பாயிண்ட் கிடையாதுன்ட்டு ஏற்றுறாங்க. அப்போ தஞ்சாவூர் தானே, ஒன்றுக்கு கூட போக இறங்கலைங்க. அட்டைக்கு வச்சுக்கிட்டு சரி ஒரு 3/4 மணி நேரம் தான் வீட்டிலே போய் இருந்து விட்ருவோம் அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணும் இல்லையா, சொல்கிறேன். என் மையங்க அங்கனே ரோட்டில் இருந்துட்டாங்க. நாங்கள் அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும், பஸ்லேயே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. அப்போ பைபாஸ் தானே சொல்கிறாங்கன்னு ஏறினாங்க. அந்த ப்ரைவேட்டு பஸ்ஸுக்காரங்க பண்ணுற அநியாயம், அதுவும் தஞ்சாவூர் பஸ்ஸு ப்ரைவேட்டுக்காரங்க பஸ்ஸு நேற்று எங்களை ஏமாற்றி விட்டாங்க. இதை பார்க்குற தஞ்சாவூரில் உள்ளவங்களாம் பார்த்து உஷாராக இருந்துக்கங்க. கும்பகோணத்துக்கு பைபாஸ்ன்னு சொல்லி ஏற்றிவிட்டு, அதுவும் வாயிட்ட சொல்கிறது கிடையாதுங்க, மைக்கு வச்சுருக்காங்க கையில், சின்ன ரெடியா மாதிரி இருக்கும் பாருங்க, அதை வாங்கி வச்சு அது கத்துது, பைபாஸ் மட்டும் அப்படின்ட்டு. எல்லாம் ஏறுனா கூட்டமாக ஏறுதுங்க. ஏன்னா கும்பகோணத்துக்கிட்டும் தஞ்சாவூர் பழைய வழி வந்து இப்படி வளைஞ்சு வரும். இங்கே ஆறு ஓடுறதுனால முக்கால்வாசி வழியை வந்து இப்படியே வரும். பாம்பு போனால் எப்படி போகும், இது மாதிரி தான் ரோடு பஸ்ஸு வளைஞ்சு வரும். கூட்டமாக இருக்கும். எனக்கு பாப்பா ஒரு பக்கம் அழுகுது, எனக்கு வாந்தி வரும். எனக்கு எதனால வாந்தி வரும்னா, காற்று இல்லாமல் வேர்த்து குபுன்னு இருந்தாலே எனக்கு வாந்தி வந்துடும். சுதந்திரமாக அந்த காற்றோட வந்தேன்னா எனக்கு ஒன்றுமே செய்யாது. அது என்னவோ எனக்கு அந்த மாதிரி பழகிடுச்சு. அதுவும் நான் உட்காந்த சீட்டில் 2 பேர் வெயிட்டான அக்காக. என்னால் ஒத்த ப்ரொடெக்ட்ஸ் மட்டும்தான் அந்த சீட்டில் வச்சுருக்க முடிஞ்சிச்சு. 3 பேர் சீட்டு இருந்தோம். அந்த அக்காவும் நவுந்து பார்க்குறாங்க, எனக்கு இடம் கிடைக்கலங்க. அந்த அவ்வளோதான், 3/4 உட்கார முடிஞ்சிச்சு. ஒரு தொடை வெளியில் தான் இருக்குது. அப்புறம் மயக்கம் வருதுங்கிறேன். பாப்பா வந்து அழுகுறத பார்த்துட்டு அந்த அக்கா கொடுங்க நானே வாங்கி வச்சுக்கிறேன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த அக்காட்ட இருக்க மாட்டேக்கி இந்த உள்ள. ஆமாம், ஓ இந்த யாராவது கூப்பிட்டா போக வேண்டியதானே, போகிறதில்ல, யாராவது கூப்பிட்டா ஏன் போக மாட்டேங்கிற, எதுக்குன்னா நாங்கள் வந்து தெரியாதவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சு கட்டுப்பாடு கூட வளர்க்குறோம். ஆமாம், இப்போயும் வந்து பாப்பா வந்து பொம்பளை ஆளுகிட்ட போய்க்கிறோம், ஆம்பளை ஆளுகிட்ட போகாது. மீசை இந்த அடி வச்சுருந்தாங்கன்னா பயப்படும். இப்போ அவங்க அப்பா அடையாளம் தெரியுங்க. அவங்க அப்பையே ஒரு நிமிஷம் இப்படி பார்க்கும், நம்ம அப்பா தானா, ஸ்கேனில் ஐடென்டிட்டி ஆயிடுச்சா, ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகும் இந்த பிள்ளை. அப்போ பேக்கை வந்து முத்துமாரியக்கா வீட்டிலே வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா. அவங்க வந்து அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கொடுத்து விட்டாங்க. நாங்கள் பஸ் ஏறுற வரைக்கும் முத்துமாரியக்கா மையம் வெயிட் பண்ணி ஏற்றி விட்டுத்தே போனோம். நல்ல பையங்க, நல்ல குடும்பம். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு நட்பு அமையுமா தெரியல, வேண்டிக்கோங்க கண்டிப்பாக. எனக்கு இந்த அக்கா சின்ன வயசு, எனக்கு 5 வயசு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த அக்கா பழக்கங்க. கல்யாணம் முடிஞ்சு கூட ஒரு 2-3 மாதம்தான் என்னால் பேச முடியாமல் இருந்துச்சு, ஃபோன் இல்லை அப்போ என்கிட்ட. அதுக்கப்புறம் மறுபடி எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் கொடுக்கும். முத்துமாரியக்கா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், முத்துமாரியக்காவை எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நட்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த அக்காவை பற்றி. எனக்கு நான் கையில் தருன்னு வயிற்றுல சுந்தரு. எனக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, நான் வெளியில் ஊருக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா இல்லை, இறந்து போச்சப்போ. சொந்தக்காரங்க எல்லாருமே எங்கள் அக்காவுக்கு பயந்துக்கிட்டு ஒரு வயசு சாப்பிட வா வீட்டுக்கு வான்னு கூட கூப்பிடல. ஒரு 100 ரூபா எங்கள் சொந்தக்காரன் மதினிகிட்ட கேட்டேன், கைமாத்து கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் மறக்கக்கூடாது இல்லையா. இத்தனைக்கு அவங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. ஒரு 100 ரூபா மதினி கொடுங்க, மகனுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு கொடுத்துட்றேன் எங்கள் வீட்டுக்காரர் போடவும் அப்படின்ட்டு கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்க தான் இந்த அக்கா, எங்கள் சொந்தக்காரங்க கிடையாதுங்க. அவங்க வேறு கெஸ்ட்டு, நாங்கள் வேறு கெஸ்ட்டு. இருந்தாலும் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பழகின பழக்கம் அப்படிங்க. இப்படி ஒரு பழக்கம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. அந்த அக்கா வாடி நான் இருக்கேன் அப்படின்ட்டு போனை போட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு பிரிஞ்சி செஞ்சுருந்தாங்க. காய்கறி சாதம், சாப்பாடு கொடுத்து, கையில் பணமும் கொடுத்து, அவங்க அப்பாவை வண்டியில் ஏற்றி பிள்ளையை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு தான் நீ வரணும்னு அனுப்பி விட்டுட்டாங்க. என்னைய பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு தான் அந்த மாமா திரும்பி வந்தார்.
அந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். யாராவது வச்சுக்கோங்க அத்தனை வருஷத்துக்கு இப்படி. ஏன்னா இவங்க தான் கடைசி வரைக்கும் கூட வருவாங்க. சொந்த பந்தம்லாம் சும்மா. அது ஏன் சொந்த பந்தம், எங்கள் வீட்டுக்கார சைடில் சொல்லலைங்க, எங்கள் ஊரில் சொல்கிறேன். ஆமாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.